இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோடு வந்திருக்கேன். ஸ்ரீதேவின்ற கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக பேங்கிள்ஸ் வாங்குவாங்க. இது அவங்களோட தேர்ட் டைம் பர்ச்சேஸ் நம்மக்கிட்ட. அப்படி இருக்கும்பொழுது அவங்க தேர்ட் டைம் பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ஒரு பேங்கிள் மட்டும் அதில் கம்மியாக இருந்திருக்கு. அவங்களோட எண்ணம் என்னென்னா, நம்ம வீடியோ எடுக்கவே இல்லை அன்பாக்ஸ் பண்ணும்பொழுது, ஸோ இதை நம்ம சொன்னோன்னா நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு யோசனையிலேயே அமைதியாக விட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மனசு கேட்கல. ஜஸ்ட்டு மெசேஜாச்சும் நம்ம கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க இந்த மாதிரி, சாரி சிஸ்டர், மிஸ்டேக் என் மேலே தான், நான் வீடியோ எடுக்கலை அன்பாக்ஸ் பண்ணும்பொழுது, அதனால் நான் உங்ககிட்ட கிளைம் பண்ண முடியாது, இருந்தாலும் என் மனசு ஆதங்கத்துக்காக நான் சொல்லிடுறேன், ஒரு பேங்கிள் மிஸ் ஆயிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டும்பொழுதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கா சம்டைம்ஸ் ஹியூமன் எரர் நடக்கும் இல்லைங்களா? ஸோ நம்மளும் ஒரு பேங்கிள் வைக்காமல் அனுப்பிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பேங்கிளை திருப்பியும் நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹோப் கொடுத்து அவங்களோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸில் அவங்களுக்கு அந்த பேங்கிளையும் நான் சென்ட் பண்ணிட்டேன். நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு யார்கிட்டையாவது சாரி கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்லையா?